பெரம்பூர்ல பிரம்மாண்டமான திருவிழா. இது இதுதான் ஃபர்ஸ்டா சார், இல்ல இது கிளைகளா? கொஸ்டின் நல்லா இருக்கு. ஆனா கிரி வந்து 75 வருஷம் முன்னால தொடங்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஆன்மீக மக்களுக்கு எங்களாலான சேவைகளை செய்யறதுக்காக தான் இந்த கடை ஓப்பன் பண்றதுக்கு, எங்களுடைய சேல்ஸ் மீடியம் மூலமாக சேவை பண்றதுக்காக தான் இந்த கடை ஓப்பன் பண்ணப்பட்டது. 75 வருஷமாக இருக்கும். இது வந்து எங்களுடைய 37வது கிளை. 37வது? ஆமா, கரெக்டா? ஆமா, சென்னையில 13வது கிளை. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு சார்? தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ரெண்டும் கம்பைன் பண்ணி சொல்றேன். பெங்களூர்ல இருக்கு, டெல்லியில இருக்கு. இது ஆரம்பிச்ச இடம், இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்ச இடம் மும்பை, அங்கே இருக்கு. மகாராஷ்டிரா, பூனேல இருக்கு. இப்படிப்பட்ட பல இடங்கள்ல இருக்கு. ஆல் இந்தியா? ஆமா, ஆல் இந்தியான்னு சொல்ல முடியாது. பிரதானப்பட்ட சவுத் இந்தியன் சிட்டிஸ் ஆர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல 4 ஸ்டேட்ல இருக்கு. அதுல ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும், கேரளா மட்டும் இன்னும் வரல. அதுக்கும் இடம் பார்த்துட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அங்கேயும் வரும். கிரி ஷோரூம்ல ஒன்லி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் விற்கப்படுதா? இல்ல அப்படி இல்லை. ஆனா ஆன்மீகம் தான் முதல் ப்ரையாரிட்டி, வந்து ஆன்மீகத்துக்கு தான். அது போக இப்போ நம்ம ஒரு பால் பாயசம் சாப்பிட்றோம்னா வெறும் பால் பாயசம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. கூட ஏதானும் ஊறுகாய் மாதிரி ஏதாவது தொட்டுக்கணும். அந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு உண்டான ஸ்டோரி புக்ஸ் இருக்கு, நாவல்ஸ் இருக்கு, ஆயுர்வேதம் மெடிசின் சம்பந்தப்பட்ட புத்தகம் இருக்கு, ஜெனரல் புக்ஸ் இருக்கு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம சாப்பாடு ஐட்டங்கள், பல சமாச்சாரங்கள், அப்பளம், வெத்தல், ஊறுகாய், இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள். நாங்களே தயார் பண்ணக்கூடிய சாம்பார் பவுடர் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சாம்பார் பவுடர், இட்லி பொடி, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் நாங்களே தயார் பண்றோம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமும் இருக்கு நம்ம கடையில். சார், இந்த கடைக்கு கிரீன் என்ற அந்த பேரு நம்ம ஈஸ்வர் கிரிவலம் போறாங்களா, அதனால அந்த மாதிரி பேரு? நீங்க அப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இதோடைய ஆக்சுவலிட்டி, இந்த கம்பெனியை தொடங்கினவர் வந்து எங்களுடைய ஃபாதர். அவர் பேரு டிவி ஸ்வர்ணகிரீஸ்வரன் பேரு. அந்த ஸ்வர்ணகிரீஸ்வரன் கூடிய பேரை வந்து சுருக்கமாக்கி கிரின்னு தான் அவர் எல்லாராலும் பாப்புலரா அழைக்கப்பட்டார். அந்த கிரிங்க கூடிய பேர்ல தொடங்கப்பட்ட இந்த அலுவலகம் தான் கிரி கம்பெனி. ஸோ ஆனா இது வந்து அந்த காலத்திலேயே 75 வருஷம் முன்னாலேயே அப்பாவுடைய ஒரு நோக்கம் என்ன இருந்ததுன்னா, ஃபோர்சைட் என்ன இருந்ததுன்னா, ஆன்மீக பெருமக்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும்படியா நம்ம பண்ணோம். அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. அப்படி பார்க்க போச்சுன்னா, கிரி நனக்கா சிகரம், அந்த மலை, அதனுடைய பீக்கு. ஸோ மக்களுக்கு இந்த சேவை பண்றதுல பீக்கா இருக்க விரும்புறோம். அப்படி நீங்க எடுத்துக்கலாம். கிரி நனக்கா கிரிவலம், எப்படி எந்த விதத்துல வேணாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். இந்த கிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூலமா அந்தந்த கோயில்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகை நீங்க கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். கோவில்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வைதிகத்துல இருக்கக்கூடிய நம்ம, நீங்க வந்து ஐயருங்கன்னு நீங்க சொல்லுவீங்க, நாங்க வந்து வாத்தியார்னு சொல்லுவோம், குருக்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் சலுகை நாங்க கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து இந்த அது சொல்ல போனா பெரிய டீட்டெயிலா இருக்கும், அது அவ்வளவு வேண்டாம். ஆனா சலுகைகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதே போல சில ஸ்பெஷல் டேஸ், இப்போ விமென்ஸ் டேன்னு வருது, சில்ட்ரன்ஸ் டேன்னு வருது. இந்த மாதிரி சமயங்கள்ல அந்தந்த ஒகேஷனுக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கும், சாதாரண மக்களுக்கும் சலுகைகள் நாங்க வச்சிருக்கோம். ஆமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வந்து கிரி டு சொசைட்டி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட சேர்ந்து நம்மளோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கோவில்களுக்கு சத்காரியங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு எல்லாராலையும் எல்லா கோயிலுக்கும் போக முடியறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டொனேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிரி டு சொசைட்டின்னு பாக்ஸ் வச்சிருக்கோம். இந்த பாக்ஸ்ல அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம அவங்க போட்டுட்டாங்கன்னா, நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை,
அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம்னா அறுவடை வீடு. ஸோ அந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போய் அந்த பிரசாதங்களையும் பூஜை பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ கிரி டு சொசைட்டிங்கிறது இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். போன வாட்டி கும்பகோணம் பிரான்ச் ஓப்பனிங் போது பல கிலோ நெய் வந்து 23 கோயில்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கிரி டு சொசைட்டி இயக்கம் மூலமா. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் அதுக்கு டொனேஷனும் கொடுத்துட்டு வாங்கிட்டு ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதை நம்ம கோயிலில் கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்ம நிறைய பொதுவாக நம்ம எல்லா கோயில்களையும் டைப் இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த கோயிலில் கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோம். அவரோட பக்தியை நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் சேர்க்கணும். கிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னா இந்த தனிப்பட்ட இல்லை, தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தம். மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி சார் இது? எல்லா இடத்துலயும் அருமையான வரவேற்பு இருக்கு. இருக்கிறதுனால தான் இப்போ கடந்த 75 வருஷமா கிரி வந்து மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீகத்தில் நம்பர் 1 அப்படின்ற இடத்துல இருக்கும். கிரி இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துக்குன்னு அவர் அண்ணா சொன்ன மாதிரி அந்த நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் மக்களோட ஆதரவு இருக்குது. 75 வருடங்கள் கடந்து வந்திருக்கோம். சென்னையில் 50வது வருடத்துக்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் நிறைய வருடங்கள் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்கும். வியாபார நோக்கம் இருந்தாலும் மக்களோட முக்கியமான விஷயமே வந்து மக்களோட சேவை தான். அதுதான் எங்களுக்கு பிரதானம். 75 வருட பாரம்பரியம். இன்னைக்கு கூட நம்ம இங்க வந்த கஸ்டமர்ல ஒரு 4-5 கஸ்டமர் அப்படியே வெளியில பேசும்போது அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்க எவ்வளவு காலமா இதுக்கு வேண்டி காத்துட்டு இருந்தோம். இந்த ஏரியால எல்லாம் நாங்க இங்கே இருந்து அவ்வளவு தூரம் போய் மயிலாப்பூர்ல வெஸ்ட் மாம்பலத்தெல்லாம் போய் வாங்க வேண்டி இருந்தது. நீங்க இங்க வந்தது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாத மாட்டமா இருந்ததுங்கப்பட்டது கஸ்டமருடைய வியூ. காலையில இப்போதான் 4-5 கஸ்டமர்கிட்ட பேசணும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் மக்களுக்கு ரொம்ப திருப்திகரமா உள்ள சமாச்சாரமா இருக்குது. மக்களுக்கு ஆன்மீக ரீதியா என்னென்ன பிடிக்கும் அது அப்படியே உங்க கடையில இருந்து விற்பனை செய்யும். நிச்சயமா. நன்றி சார். நன்றி.